இப்போ நான் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவில் வந்து என்னை ஒரு டைரக்டராக தான் எல்லாருக்கும் தெரியும். தனுஷோட அப்பான்னு தெரியும், செல்லூர் ராகவனுடைய அப்பான்னு தெரியும். நான் ஒரு நடிகர் அப்படின்னு இந்த படத்துல தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு இந்த ஹபீபி எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல, ஹபீபியில் எனக்கு இவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும் ஒரு நடிகனா அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. போற இடங்கள்ல எல்லாம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 30-35 பாராட்டு விழா நடந்திருக்கு. அந்த படம் ரிலீஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் தியேட்டர்களுக்கு, காலேஜுகளுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு, பொது இடங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே அவ்வளவு அஃபெக்ஷனேட்டா கையை பிடிச்சி அழுதுகிட்டே பேசுறாங்க. இவ்வளவு நல்லா நடிச்சிட்டீங்க, இவ்வளவு நல்லா நடிச்சிட்டீங்க. நிஜமாவே அது வந்து நடிச்சது தான், ஒண்ணுமே தெரியாம ஒன்றும் நடிக்க முடியாது. அதை உள்வாங்கி வெளியில கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து சரி ஒரு 25 படம் டைரக்ட் பண்ணிட்டோம், பிள்ளைகளை எல்லாம் பெருசாக்கிட்டோம், போதும் அப்படின்னு ஓய்வு எடுக்கிற நேரத்துல இந்த படம் யதார்த்தமா வந்தது. சரி ஒரு படம் அவர் கூப்பிடுறாருன்ட்டு போய் நடிச்சோம். அது வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம உலகம் பூரா தெரிய வச்சிருச்சு அந்த படம். இனிமேல் எந்த டைரக்டர் நடிக்க கூப்பிடுவாரு, எந்த ப்ரொடியூசர் நடிக்க கூப்பிடுவாரு அப்படின்னு ஒரு வாசலையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கிடுச்சு இந்த ஹபீபி. இனி போற வழி, இனி இருக்கிற பிரயாணம் கிட்டத்தட்ட 48 வருஷம் ஆச்சு நான் சினிமாவுக்குள்ள வந்து. இந்த 48 வருஷமும் ஒரு வாழ்க்கை. இந்த 48 வருஷத்துக்கு அப்புறம் ஹபீபியிலிருந்து இன்னும் ஒரு வாழ்க்கை. அப்படித்தான் இந்த படம் வழிவகுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறமே இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சசிகுமாருக்கு அப்பாவா எவிடன்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 5 ஸ்டார் ஃபெடரேஷன் தயாரிக்கிறாரு. இன்னொன்று டிசி லோகேஷ் கனகராஜுக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன், அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில். இப்போ ஒரு படம் பேசிட்டு இருக்காங்க புதுசா, அந்த கெவி ஒரு படம் பண்ண குரூப்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இனி வந்து ஓய்வு இல்லாமல் நடிக்க வேண்டியது தான் நினைக்கிறேன். அதுக்காக எல்லா கதாபாத்திரங்களையும் பண்ணணும், நடிப்புன்னு கூப்பிட்டா ஓடி போய் நின்றுட்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை என்னுடைய மோட்டிவ். ஒரு நல்ல கதாபாத்திரமா அமையணும். 4 சீன் வந்தா கூட அந்த கதாபாத்திரம் ஏதாவது செய்யணும். அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இனி நடிகை நான் எவ்வளவு நாள் வாழணுமோ தெரியல, கடவுள் என்ன விதித்து வச்சிருக்காரோ. வேற ஏதாவது தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்கள் வந்து வேற வேற மாதிரி காமிச்சாங்க. இந்த படம் இஸ்லாமியர் வந்து அவ்வளவு தூரம் வந்து ஒரு நன்மையா ஒரு நெசவு தொழிலாளர்கள் லைஃபா காமிச்சாங்க. அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. நீங்க அந்த இஸ்லாமியரா நடிச்சது அவங்க சமூகத்திலிருந்து எப்படி வருது? அவங்க சமூகத்துலதான், அவங்க குடும்பத்திலே நடு வீட்டுல பொதுவாக இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ள சரக்குன்னு எல்லாரும் நுழைஞ்சிட முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான ஃபேமிலி. அவங்க பெண்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எல்லா குடும்பத்திலையும் கட்டுப்பாடுகள் இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அவங்களே எங்களெல்லாம் நடு வீட்டில் கூப்பிட்டு வச்சு உபசரித்து கையை பிடிச்சி அழுது சாப்பாடு போட்டு இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமா தான் என்ன நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் அதுல மாறுறதுக்கு ரொம்ப துணையா இருந்தது. டைரக்டர் முன்னாடியே பவுண்டோட ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அவர் எனக்குள்ள அதை புகுத்தின விதம், ஒரு டைரக்டர் முயற்சி பண்ணாதான் ஒரு நடிகனை முழுமையா அந்த கதாபாத்திரத்தில் இணைய வைக்க முடியும். பர்டிகுலராக மற்ற டைரக்டர்கள் வேலை வாங்குறதுக்கும் பாரதி ராஜா சார் வேலை வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு முதல் மரியாதை இருக்குன்னாக்கா அது பாரதி ராஜாவை தவிர வேற யாராவது எடுத்திருந்தாலும் அப்படி அமைஞ்சிருக்குமா, இல்லை ராதா நடிக்காம வேற யாராவது நடிச்சிருந்தா அப்படி வந்திருக்குமா, இல்லை சிவாஜி சார் நடிக்கலன்னாலும் அப்படி வந்திருக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். அதனால இயக்குனர் கையில தான் ஒரு கதாபாத்திரங்கள். சிவாஜிக்கே ஒரு முதல் படமா இருந்தது. இன்னும் இளையராஜா சார் பண்ணலனாலும் அது அந்த படம் நின்றுருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அதனால ஒரு இயக்குனர் எப்படி நம்மளை உருவாக்குறாரோ, அவர் எப்படி எழுதுறாரோ அதை நம்ம உள்வாங்கணும். நடிக்கிறதும் சாதாரண வேலை கிடையாது. ஒரு டைரக்டர் கருவுல உதிச்ச ஒரு
ஒரு சிந்தனையை நம்ம கருவில் வாங்கி அதை நம்ம அவருக்கு தகுந்த மாதிரியே அவுட்புட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்டராக வேலை வாங்குறது ஈஸி. ஒரு டைரக்டர் பிடிச்ச மாதிரி அவருடைய கதாபாத்திரம் அவர் நினைச்ச மாதிரி அவர் கிரியேட் பண்ண மாதிரி அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம்தான் நடிக்கிறது. நமக்கு இவ்வளவு நாள் ஈஸியாக தெரிஞ்சது. நாம ஒரு 25 படம் பண்ணும்போது எல்லாரும் பண்ணாங்க, சிவாஜி சார் படம் கூட பண்ணியிருக்கோம். ஆனா இப்பதான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம். நம்மளா ஒண்ணு சொல்லி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றது ஈஸி. அவங்க சொல்றத வாங்கி இவன் இப்படி நடக்கணுமா, இது இப்படி நடக்கணுமா, அதுவும் அது இஸ்லாமிய ரோல், அது எப்படி இருக்கணும், அவர் அந்த தாடி இவ்வளவு தூரம் தாடி வச்சுட்டு சொன்னாரு, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்லாம் கேட்டாரு. அது என்ன கஷ்டம்? அதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டோம்னா அதுல முழுமையான ஈடுபாடு இருக்கணும். அவர் என்ன வேணுமோ, ஒரு டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை பண்றது நம்மளுடைய கடமை. அதுக்கு தான் இங்க போறோம், இல்லாட்டி போகக்கூடாது. ஆக அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இன்னும் தொடர்ந்து நடிப்பேன். அந்த ஈடுபாடு எனக்கு சினிமாவை தவிர எதுவுமே தெரியாதுங்க. சத்தியமா சினிமா தான். வேற எதுலையுமே எனக்கு சாப்பாடு கிடையாது, எதுலையுமே எனக்கு வாழ்க்கை கிடையாது, எதுலையுமே என்னுடைய லைஃப் எதுலையுமே கிடையாது. ஆக சினிமாவை தான் மூச்சுன்னு இருக்கிறதுனால மறுபடியும் நான் நிஜமா பணத்துக்காக நடிக்கல, ஆனா பணமும் வேணும். ஆகையினால அந்த ஒரு எதிர்பார்ப்பை எனக்கு சினிமா கொடுக்கும். நான் ரோட் சைட்ல இருந்து வந்து ஒரு டைரக்டர் ஆகி பிள்ளைகளெல்லாம் வளர்த்து பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நானும் முயற்சி பண்ற மாதிரி தான் வந்து நிக்கிறேன். இன்னைக்கு டைரக்டர் என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே செஞ்சேன். இந்த படத்துல நான் வேற எதுவுமே எனக்குன்னு ஒரு இதை நான் புகுத்தவே இல்லை. டைரக்டர் இப்படி பாருங்க, இப்படி சிரிங்க, இப்படி திரும்புங்க, இப்படி நடங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாடி வளர்க்கறது ரொம்ப பெரிய இங்க வரைக்கும் வந்திருக்கும் அநேகமா. அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணது மீரா கதிரவன் தான். அவருக்கு ரொம்ப பெரிய அதுல பங்கு இருக்கு என்னை உருவாக்குனதுல. எனக்கு நான் படம் பார்க்கும் எனக்கு தோணலை, நம்ம இவ்வளவு நல்லா நடிச்சிட்டோமா, எல்லாரும் இப்படி சொல்றாங்களே. இல்ல இப்ப வெளியில போனாக்கா யாருமே கஸ்தூரி ராஜான்னு கூப்பிடுறது இல்லை, யூசுப் பாய் வாங்க யூசுப் பாய், போன் பேசும்போது யூசுப் பாய் இப்படிதான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு என்றாசாமி மனசுல எடுக்கும் போது ராஜகிரனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாயா ஆண்டிங்கிறது மாறுறது, மீனாவுக்கு அந்த சோலையம்மாங்கிறது மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது மாதிரி இப்ப இந்த யூசுப் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போது. 48 வருஷம் சினிமா சொன்னீங்க. குறிப்பிட்ட சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க, அவ்வளவு மனிதர்கள். எனக்கு தெரிய நேற்று முந்தா நாளும் ஒரு அப்பாவா ஒரு இயக்குனரா தனுஷுக்கு வந்து 2 தேசிய விருது, அவர் படம் ராயனுக்கு கிடைச்சிருக்கு, கேப்டன் மில்லருக்கு. இந்த தேசிய விருது கிடைச்சது என்ன நினைக்கிறீங்க? எடுத்துட்டா இதே ஆபீஸ்ல தான் ஸ்கூல் படிக்கிறத தம்பி வந்து நீங்க வந்து வலுக்கட்டாயம் சினிமா கலந்துட்டு இருந்தீங்க. அந்த இதை பத்தி சொல்லுங்க, சந்தோஷம். தேசிய விருது கிடைச்சது மகிழ்ச்சி தான். ஒரு குடும்பத்தில் அவருடைய வழி, அவர் பயணம் பண்ற வழி, அவருடைய முயற்சிகள் எல்லாமே அந்த சிந்தனைகள் அப்படியே இருக்கிறதுனால எங்கேயாவது இடத்துல அது அவருக்கு கிடைச்சது. அதர்வைஸ் அதுல வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸோ அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுல வந்து அவருடைய முயற்சி. ரெண்டாவது இது அரசு ஜூரி அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் தேசிய விருது கிடைக்கிறது. எனக்கு என் மகனுக்கு அதுவும் இந்த தடவை 2 விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அப்படியே அவர் தொடர்ந்து வாங்குவார். இன்னைக்கு பாராட்டுகள் பரிசுகள் இல்ல, அது லக்கிலி நாங்க அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த நியூஸே வந்தது. அதனால ஒரே மெசேஜா போயிடுச்சு. வீட்டுல சந்தோஷமா இருந்தா அவர் கேட்டு விட்டுனாரு. அந்த மகிழ்ச்சி தான் ஒட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். தேசிய விருதுங்கிறது ஜூரியை ஒரு அமைப்புல தான் உருவாக்கப்படுது. ஆனா அது விமர்சனங்கள் வந்தது. குறிப்பா அந்த கேப்டன் மில்லர் படம் வந்து கொஞ்சம் வன்முறை இருக்கு, அதுக்கு வந்து படம் கொடுத்தாங்க. ராயன் படம் அப்படிங்கிற மாதிரி மற்ற எந்த நடிகருக்கும் விமர்சனம் வரல. தனுஷ் சார் படங்களுக்கு மட்டும் அந்த விமர்சனத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? அது தெரியலங்க. அந்த விமர்சனத்தை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா தனுஷ் சாரோட பெரிய நடிகர்கள் தமிழ்நாட்டில் இல்லையா? அவங்களுக்கு முயற்சி பண்ணி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த அவார்டை வாங்கிருக்க கூடாதா? அப்படி அது இல்லை. இது வந்து அரசு எடுக்கிற முடிவு, தேர்வு குழு எடுக்கிற முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து மற்றபடி தனுஷுக்கு அவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமா கிடையாது. எங்கேயாவது போய் 4 பேரை பார்த்து பேசி ஐயா எனக்கு அவார்டு கொடுங்க, ஐயா எனக்கு அவார்டு கொடுங்க, எப்படியாவது. ஏன் அவர் இப்போதான் புதுசாக பார்க்குறாரா என்ன அவார்டு? இதுக்கு முன்னாடி ஆசுரனுக்கு வாங்கியிருக்காரு, பொல்லாத ஆடுகளத்துக்கு வாங்கியிருக்காரு. இது ஒன்றும் அதனால அவார்டுக்காக ஏங்கிற பையன் இல்லை. அது கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சியை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ இந்தியாவில் ஒரு சிறந்த மம்முட்டி சார் வாங்கியிருக்காரு,
அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் தான் இன்னைக்கு இந்தியாவில் பெஸ்ட் ஆக்டர்னு வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓ, நம்ம பையன் வந்து அந்த சிந்தனையில் இருக்கான் அப்படிங்கிறது. நீங்களும் நடிக்கிறீங்க, செல்வராகவன் சார் நடிச்சிருக்காரு, பேரனும் நடிக்கிறாரு, அடுத்து யாத்ராலிங்காவும் நடிக்க வர பாருங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்களாம் இளைஞர்கள். 73 வயசுல நான் நடிக்க வந்திருக்கேன் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இப்படி ஒரு களத்துல வந்து நான் இறங்குவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. எல்லா இயக்குநர்களும் என்னை யோசிப்பாங்கன்னு, எல்லா ப்ரொடியூசர்களும் என்னை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்பாட்டுக்கு போனாக்கா அங்கே என்ன வசதிகள் இருக்கோ அதுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்துடுவேன். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு அராஜகமா எதுவும் நடக்க மாட்டேன். அதனால அந்த நம்பிக்கை இருக்கு. அவங்க மொத்த குடும்பமே சினிமா தான் அப்படின்னு ஆயிடுச்சு போல இருக்கு. பேரன் பவிஷ் இப்போ வந்திருக்காரு, இன்னும் அடுத்த யாத்ரா வருவாரு, இன்னும் லிங்கா வருவாரா என்னமோ. எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. இருக்கிறவங்க பூராங்க வருவானோ என்னமோ தெரியல. அது ஹபீபிக்கு தான் சார். ஹபீபிக்கு தேசிய விருது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைச்சா யாருக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுவும் ஒரு சமூக இதுல படம். ஹபீபி எல்லாருமே சொல்ற மாதிரி அது ஒரு இஸ்லாமிய படம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது ஒரு இஸ்லாமிய படம் அப்படிங்கிறதுல எனக்கு கருத்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை, அப்பா அம்மா அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம். அதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது போல அந்த இஸ்லாமிய குடும்பத்துல அதிகமா இருக்கு, புழக்கத்துல இருக்கு. அதனாலதான் அது ஒரு இஸ்லாமிய படம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி அது இந்து குடும்பத்துல, கிறிஸ்டியன் குடும்பத்துல, உலகத்துல எல்லா குடும்பங்களிலும் நடக்கிற ஒரு கூட்டு குடும்பத்து கதை தான் அது. உண்மையிலே அந்த படத்துல நடிச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். இதுல இருக்கிற ஒட்டுமொத்த புகழும் விருது கிடைச்சாலும் அது மீரா கதிரவனுக்கு தான் பெருமை. அந்த டைரக்டர் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஒரே ஆளு எல்லாத்தையுமே நின்று அந்த காலத்துல நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப அவரை தான் பாக்குறேன் நான். பினான்சியல் கஷ்டங்கள் பூரா புதுசு. என்னை தவிர படத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் புதுமுகங்கள். யாருமே அதுல வந்து அனுபவமானவங்க, இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க நடிச்சு பேர் வாங்கினவங்க ஒருத்தரும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாருமே புதுமுகங்களா இருந்ததுனால தான் அந்த படம் அப்படி ஒரு பாராட்டப்பட்டது. இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துகிட்டே இருக்கு அந்த படத்துக்கு. அந்த படத்துல நான் இருக்கேங்கிறது ரொம்ப பெருமை. அந்த மாதிரி படங்கள் வருமானு காத்துக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க சமீபத்தில் விசு சார் பேட்டிக்கு நான் பேசும்போது விசு சாரை பத்தி அவ்வளவு சொன்னீங்க. குருநாதர் குடும்பத்துக்கு எவ்வளவு பண்ணாங்க, உங்க தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பண்ணாங்க, ஃபேமிலிக்கு எவ்வளவு நீங்க சண்டை போட்டு போனா கூட உங்களுக்காக அன்பு செஞ்சாங்கன்னு. இந்த 50 வருஷத்துல உங்களால, உங்க பையங்களால, குடும்பத்தால நிறைய பேர் பலன் எடுப்பாங்க. அவங்களாம் அந்த நன்றி உணவோடு சினிமால இருக்காங்க. உங்களுக்கு சார், எங்க பசங்களா வெளியாட்கள், உங்க கம்பெனில வேலை பார்த்தவங்க, உங்களால வளர்ந்தவங்க, உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அது காலங்கள் அது வேற. நீங்க கேட்கறது ரொம்ப நல்ல விஷயத்த கேட்கறீங்க. ஜெனரேஷன் மாற மாற பழக்க வழக்கங்கள் மாறுது, உறவு முறைகளே கொச்சப்படுத்தப்படுது, கூட்டு குடும்பங்கள் வாழ்க்கை இல்லாமலே போயிடுச்சு. அப்பா அம்மா விட்டு விலகி இருக்கிறதுனே பிள்ளைங்க முடிவெடுத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு ஜெனரேஷன்ல நாங்க இருக்கும்போது எங்க டைரக்டர் வர்றாருன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு வேலைகளும் ஸ்பாட்ல ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். வந்தோடனே அவர் ஸ்பாட் கேமரா சொல்ற அளவுக்கு நல்லா பண்ணி வைப்பேன். இன்னைக்கு வர்றவங்க அவ்வளவு ஈடுபாடோட வர்றாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்யறதே அவமானம்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க. அந்த பணத்துக்காகவும் ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குது, அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு மோட்டிவோடையும் வர மாதிரி தான் இருக்கே தவிர, எங்க டைரக்டர் நான் ஒர்க் பண்ணும்போது அவருடைய கதை என்னன்னு அவரை விட அக்கு வேற ஆணி வேற என்னால புட்டு வைக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லாம் 2 பேட் வச்சுட்டு இருப்பாங்க, கிளாப் போர்டு வச்சுட்டு இருப்பாங்க, அங்கங்க ஓடிட்டு இருப்பாங்க. நிறைய அன்கவுண்டட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ள. அவ்வளவு பேருக்கு வேலையே கிடையாது. மொத்த கிராஃப்டே 24 தான் இருக்கு. ஆனா 30 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க போல இருக்கு. இவ்வளவு பேரும் இருந்தும் ஒரு படம் நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு தரமான படம், ஒரு பணமா பாசமா, ஒரு பாசமலர், அதுக்கப்புறம் சம்சாரம் முது மின்சாரம், இப்படி படங்கள் வராம போனதுக்கு என்ன காரணம்னா வேறு எதையோ நோக்கி சினிமாவை திசை திருப்பி இழுத்துக்கிட்டு போறாங்கன்னு தான் சொல்லணும். அதனால இன்னைக்கு அப்ப இருந்த மாதிரி
கட்டுப்பாடு கிடையாது. ஒரு அப்பாவுக்கு எப்படி நம்ம பயப்படுறோம்னோ இப்போ அப்படி அப்பாவுக்கு பிள்ளைங்க பயப்படுதா? இல்லை, நம்ம தான் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியது. மொத்த காலமும் அப்படி மாறி போனதுனால விசுசாருக்கும் எனக்கும் இருந்த அந்த பைண்டிங் இன்னைக்கு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. என்கிட்ட ஒரு தம்பி வேலைக்கு வந்தார். வந்தோன்னா கேட்டேன், என்னப்பா நீ செய்ய போற அப்படின்னா, டைரக்டர் தான் சார். என்னையா நீ யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல, யாராவது டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுப்பா? இல்லை சார், எல்லாம் எனக்கு மைண்டில் இருக்குது சார், நான் படம் பண்ணுவேன். இவ்வளவுதான் அவருடைய தீர்மானம். ஃபீல்டு ஒர்க்கு தேவையில்லை, எந்த டைரக்டருடைய எக்ஸ்போசரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது சினிமாவுடைய சீரழிவுக்கு தான் காரணம். அனுபவம் இல்லாமல் சினிமாவுக்கு வரும். அதனால விசுசாரையே கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. இன்னைக்கு அவரோட டாமினேட்டிங்கா டைரக்டர்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ஸும் இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து ஒர்க் பண்றது இன்னைக்கு பரவாயில்ல. சார், உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய மேடையில எல்லாம் சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த போராட்டம். ஆனா அது ஒரு புத்தகமா எழுதிருக்கீங்க, கீழே உட்காந்துருக்கீங்கன்னு விஷயம் கேமரா அதை புத்தகமா எழுதுறீங்க, பதிவு பண்ணி அந்த இது பண்றீங்க, சம்பவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அது புத்தகம் ரெடி ஆயிட்டா, என்ன பேரு, யார் ரிலீஸ் பண்றா? புத்தகம் 2 புத்தகம் வெளியில வந்துருச்சு. பாமர இலக்கியம் அப்படின்னு முதல் புத்தகம், அது ரொம்ப நல்லா போச்சு. அது இருக்கும், அங்கே இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பழைய காதல் கடிதம் அப்படின்னு ஒரு நூல், அதுவும் வெளியில வந்துருச்சு, நல்லா போகுது. இப்போ துள்ளுவதோ சினிமா அப்படின்னு குமுதத்துல ஒரு 90 வாரத்துக்கு ஒரு தொடர் ஒன்று எழுதுனேன் சினிமாவை பத்தி. அதான் நான் கிராமத்துல இருந்து வந்ததுல இருந்து இப்போ கரண்ட்ல இருக்கிற சிச்சுவேஷன் வரைக்கும் அதை அப்படியே புக்கா போடலான்னு இப்போ அது அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. எனி டைம் ரிலீஸ் ஆகிடும். கொஞ்சம் கரெக்ஷன் அப்பப்போ நிகழ்வுகள் வந்துகிட்டே இருக்கேன். இப்போ திடீர்னு பார்த்தா பாரதி ராஜா சார் ஒரு மாசம் டைமுக்குள்ள பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், ஜானகி அம்மா, ரொம்ப பேரிழப்பு இல்லை. 2026 வருஷமே ஒரு கருப்பு வருஷம் சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய மேதைகள் நம்மளை விட்டு போயிட்டாங்க. அது அதெல்லாம் அதுல குறிப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சார், இப்போ தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா 3 தேசிய விருது வாங்கிட்டாரு. தெலுங்குல கலக்குறாரு, ஹிந்தி படத்துல அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு. சமீப காலம் ஹிந்தியில யாருமே பண்ணல அந்த அளவுக்கு ஹீரோ ஆயிட்டாரு. ஹாலிவுட் படம் நடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன சார், நீங்க என்ன என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவர் டிசிப்ளினா இருக்கணும்னு ஒரு வார்த்தை அந்த காலத்துல சொன்ன ஒரு துள்ளுவது இளமைக்கு போறப்போ இந்த வரைக்கும் அவர் டிசிப்ளினா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் அதே தான், அது இருக்கிறதுனாலதான் அவர் அதை வாங்குறாரு. இல்லாட்டி புஷ் பண்ணி எல்லாம் வாங்கிட முடியும். அதனால அது இருக்கு. இப்படியே கடைசி வரைக்கும் அவர் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி பெருசா இருக்கணும், நல்லா ஹாப்பியா இருக்கணுங்கிறத தவிர ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன அவங்க சமீபத்துல இந்த கொடி அதெல்லாம் சும்மா ஏதாவது வைரல் வந்துட்டு தானே இருக்கும். இல்லாட்டி மீடியாவுக்கு இது வேலை இல்ல, அரசியல் வேலை அரசியலுக்காக தான் அந்த கொடி இல்ல. அவர் ஆரம்பிச்சாதான் ஆரம்பிச்சுட்டு போறாரு. யாருக்கு என்ன, அவர் ஆரம்பிக்கல, அதனால யாருக்கு என்ன. அதனால ஒரு பெண்ணு மேல் ஒரு தடவை இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துட போகுதா என்ன? அவர் அது ஏதோ பண்றாங்க, அதுல நான் அவ்வளவு கேட்டுக்கிறது இல்லை, அதை தலையிடுறதும் இல்லை. ரொம்ப கிட்ட என்ன பண்ணா என்னப்பா தான். அதர்வைஸ் நாங்க பார்க்கும்போது நீ என்ன படம் பண்ற, நான் என்ன படம் பண்றேன். இப்ப இந்த ஹபீபிக்கே பண்ணும் போதுன்னா பல நாட்கள் போயிட்டு வர வேண்டியதா இருந்தது. அப்போ கூட அவங்க எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. நாங்களும் மீட் பண்ணும்போது நீ என்னப்பா படம் பண்ற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, எதுக்கு கொடி போட்ட, எதுக்கு கொடி போடல, இதெல்லாம் நமக்கு அறிவுக்கு எட்டாத வேலை. அதனால அதை பத்தி ஒன்றும் பண்றது இல்லை. எனக்கு அது ஒன்றும் அதுல பெருசா ஒரு இது இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. சார், நிறைவா சார், ஹபீபி படம் பார்த்துட்டு ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? நீங்க பொண்ணு பேசினதுக்கு சொல்லிட்டீங்க, அழுத்து போயிட்டாங்க சார் சொன்னதை சொல்லிட்டாங்க. செல்வராமன் சார் அவர் டைரக்டர், அப்புறம் ஒய்ஃப் அந்த கேரக்டர் என்ன சொன்னாங்க? அவங்க அந்த இறுதி காட்சியெல்லாம் பார்க்கல, வெளில வந்துட்டாங்க. அப்புறம் நான் முதலே சொல்லிட்டோம், அவங்க அந்த மாதிரி காட்சிகள் படத்திலேயே ஃபைட்ல கூட யாராவது தனுஷ் அடிச்சா அவங்களுக்கு அழுக வந்துடும். அவன் அடிக்கலாம் 10 பேரை, ஆனா அவனை யாருமே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க. அதனால அந்த காட்சி திருப்பி வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம். திருப்பி அவங்கள வர மாட்டேன்ட்டாங்க. அதனால அவங்க எப்பவுமே விமர்சனங்கள், படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க, நல்ல படம், இவ்வளவுதான்.
அவங்க ரொம்ப பெரிய கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு பக்குவம் இல்லாதவங்க. அவங்க அந்த ஒரு லேடியுடைய சென்டிமெண்ட் தான் எங்களை எல்லாம் இன்னும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க அந்த இதுக்குள்ள விமர்சனத்துக்குள்ள போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது.